அப்படிதான் இருந்தான். பட் ஆ. போக போக பார்க்கும்போது, என்னப்பா இவன் ஒண்ணுமே பண்ண மாட்றான்றான்னு தோணுச்சு. அவன் அந்த அது நம்பிக்கையில தான் நைட்டு பூரா இன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானா? ஓஹோ! அதான் அவன் சீரியல்ல நடிச்சான்னு கூட எனக்கு தெரியாது. எந்த சீரியல்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவன் மகாநதியில நடிச்சிருக்கான்னு. ஓஹோ! ஏன்னா அவரை ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அதால ம். சரி தலைவன் வந்து நல்லா பண்ணுவாருன்னு பார்த்தா நல்லா தலைவன் வச்சு பண்றாரு. எல்லாரும் பண்ணிட்டாங்க. பிரசாந்த் ப்ரோ ஏங்க நீங்க தான் நல்லா தலைவன் அப்டேட்ல வந்து இல்லாம பண்றாருங்க. இருக்கீங்க. நல்லா பண்றாரு. நீங்க தான் அப்டேட்ல இல்லாம இருக்கீங்க. ஆ, டேய் எனக்கெல்லாம் என்னடா தெரியுது? நான்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா எனக்கெல்லாம். ஆதிரை நானும் கூட பானெல்லாம் இருக்காங்க. இல்ல நானும் பாதி பானெல்லாம் நாள் முக்காட அரோரா கைய போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமாம்மா. அரோரா கையை எல்லாருமே பிடிக்கிறாங்க. அவன் பிடிக்கிறான். அப்புறம் இவன் துஷார் பிடிக்கிறான். எல்லாரும் தான் பிடிக்கிறாங்க. வாட்டர் மேன் மடியில நம்ம வாட்டர்மெலன் மடியிலே வாட்டர்மெலன் படுக்கிறான். மடியில படுத்தே படுக்கிறான். விட்டார் ஐயா. அதுதான் சிவராம் வாட்டர்மெலன் மடியில் படுத்தே விட்டார் ஐயா. அததான் சொல்ல வந்தேன். சிவராம் பேசுங்க சார் சிவராம். இவர் வேற அதுதான் ஹலோ இந்த சீசன் ராணவ் தான் கம்புறதுன்னு. ம். விஜய் சேதுபதிக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு, கமருதீன்னுங்கிற ஒரு ஆடு. இனி வார வாரம் புடிச்சு செய்ய போறாரு. இல்ல பாவம். ஆமா செல்வி போன வந்துட்டு சீசன் சத்யா சிக்கினார்ல இந்த மாதிரி. இல்ல சத்யா ஆமா இல்ல, ராணவ் ராணவ். ராணவ் ராணவ் வேற சட்டை மாதிரி இல்லாத சிக்கினா. சத்யா. ஐ டோன்ட் ஓவர்லாப் பண்ணாதீங்க அகைனு. திருப்பி அது இண்டிவிஜுவல் மீட் போட்டு விட்டுருவேன். மொத்தமெல்லாம் போட மாட்டேன். இண்டிவிஜுவல் மீட் ஏமாக்கா போட்டு விட்டுருவேன். கோஹோஸ்ட பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, அவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க, நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே இந்த ஒரு ரெண்டு செகண்ட். மம்தா தூங்கிட்டாங்க. பானு கூட அப்பப்ப நல்லா பேசுறாங்க. மம்தா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மம்தா எல்லாம் பெட்ஷீட்டை போட்டு தூங்குனதுதான் எனக்கு தெரிஞ்சு. நேத்து நம்ம பிதாமகன் லைலா தூங்குன மாதிரி என்ன கொசுக்கடியில நம்ம படுத்து தூங்க வேண்டான்னு கம்முன்னு படுத்து இல்ல இல்ல தூங்கிடுச்சு ப்ரோ, எனக்கு இல்ல தெரிஞ்சு. ப்ரோ. குழந்தை கூப்பிட்டு இருக்கான், அதனால போயிட்டு வரேன் மெசேஜ் போட்டு தான் போயிருக்காங்க. பாலா ஓகே ப்ரோ ஓகே. பேசுங்களேன். ஆக்சுவலி ஹலோ பாலா ப்ரோ பேசுங்க. ஹாய் எல்லாருக்கும். ஏய், ப்ரோ நான் விகேந்திரனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். 2 சீசனுக்கு ம், முன்னாடி வந்திருந்தாருல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிக் பாஸ்ல உள்ள ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த பிக் பாஸ் வாய்ஸ் வந்து நீங்க யாருமே சும்மா இருக்கீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, என்டர்டெய்னிங்கா பண்ண மாட்டீங்கன்ட்டு. அதான் சொன்னாரு, இவர் என்டர்டெய்னிங்கா இவங்க டாஸ்க் வைக்காம நம்ம சண்டை போட்டா மட்டும்தான், இல்லை ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும்தான் நல்லா பண்றோம்ன்ற மாதிரி அப்பப்ப அந்த வாய்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு அதனால இதுதான் இதுங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு போல இருக்கு. அப்படி பண்ணாதான் நம்ம நல்ல பிளேயர்ன்ற மாதிரி இருக்கு. ஓ, ம்ஹும். ம். அது இந்த மாதிரி நடந்துக்கும்போது ஜென்யூனா யாராவது ஒருத்தவங்க அதை ஸ்டாப் பண்ணா கூட அது நல்லா தெரிவாங்க. ஆனா எல்லாருமே இப்ப நீங்களே உங்க வீடியோல இன்னைக்கு விஜய் டிவி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, ம். அதுலயே சொன்னீங்க ஆமாங்க, தனியெல்லாம் ஆமா. லீடர்ஷிப் பண்ணலாம், கரெக்டா இருக்கும்ட்டு. அவங்க கரெக்டா இந்த இடத்துல நீ பண்றது தப்பு, இந்த இடத்துல பண்றது கரெக்ட்ன்ற மாதிரி பேசணும். இந்த ஆதிரை பொண்ணே ஒரு இடத்துல ம், கரெக்டா பேசுச்சு. இந்த கெமி என் வயிற்ற பார்த்து பேசுறீங்களான்றப்போ கரெக்டா ஸ்டாப் பண்ணிச்சு. இந்த மாதிரி பேசாத, வெளியில தப்பா ம், பேசுறா. அந்த மாதிரியாச்சும் பண்ணலாம். ம். அதுவும் பண்ண மாட்டாங்க. ஓ நீ சண்டை போறியா, ஐயோ நீ மட்டும் நல்லா தெரிஞ்சிருவே, நானும் சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். So, சண்டை ஏதாவது ஆமா. ஆனா உக்கர் பண்ண. நான் இந்த கன்னடா பிக் பாஸ்லயே ஏதோ பார்த்தேன். 2 பொண்ணுங்க கட்டி புருள்றாங்க. முடிய புடிச்சிட்டு பாத்தீங்கன்னா சோஃபா மேல அப்படியே டை ஒட்டிச்சு. அந்த பக்கம் போய் அந்த கார்னர் போய் கேமராவே கவர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இப்படி ஏதாவது பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சண்டே நானும் ஆகி பார்த்தேன் அந்த போச்சு. வீடியோவை, நல்லா இருந்துச்சு. எந்த எபிசோடுன்னு சொல்லுங்க, நான் பாக்குறேன். எனக்கு சண்டையும் ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பானு. தலைமுடிய புடிச்சு இழுத்து அட்டி சும்மா பாத்தீங்கன்னா சும்மா டபிள்யூ தான் டம்மல் டுமிலுக்குது. அது யார் செமையா மேல இருந்தது. ஃபர்ஸ்ட் பொட்டு வைக்கணும்னு போட்டியா ப்ரோ. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியில அப்படியா? ஆமா. அந்த மாதிரி எதனா பண்ணலாம்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஆமா. போட்டு இழுத்து. ஆ, அப்படியே ஹேண்ட் ரைஸ் அப்படியே பண்ணிருக்காங்க. கோவத்து பார்த்து சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நான் அப்படியே அப்படியே உருண்டு போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்தா நல்லா இருக்கு. கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இங்க எதுவுமே இந்த நடக்க மாதிரி மாட்டேங்குது. சண்டை வந்தா பரவாயில்ல. இவங்க அதாவது கேமுக்குள்ள சண்டை வந்தா பரவாயில்ல. இதுங்க என்ன யார் என்ன வாய விடுவாங்க, எப்ப சண்டை போடலான்னு ரெடியா இருக்குங்க. அந்த கண்ட்ரிபியூட் வச்சு போட்டதெல்லாம் சும்மா ஏதாவது ஒண்ணு போடணும், ஐயோ கிடைச்சதுடா சாக்குன்ட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு அந்த சண்டை. தேங்க்யூ பாலா ப்ரோ. அடுத்து யாரு? தேங்க்யூ. விக்னேஸ்வரி பேசல. நீங்க எல்லாரும் பேசிட்டீங்க ஒரு ரவுண்டு, அதனால விக்னேஸ்வரி கிட்டே போலாம். விக்கி பேசுங்க. விக்கி இப்பயாவது பேசுங்க. ஓகே அவங்க எனக்கு போயிட்டாங்க. கேக்குதா? நான் இருக்கேன். என்னன்னா எனக்கு வந்து பார்வதிக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சண்டை வந்தது வந்துட்டு சண்டை போட்டது எல்லாரும் வந்துட்டு அந்த நடிக்கிறான்னு சொன்னதெல்லாம், அப்புறம் ஆடியன்ஸ் கிளாப் கொஞ்சம் அதட்டுனதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம்
எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்துட்டு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் அடுத்த வாரமாச்சும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களுக்கு நல்லது. இல்ல இதே இப்போ இது மட்டும் நடக்கிற விஷயம் தான். அவங்க வந்துட்டு இத நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, நேத்திக்கு தான் அமிர்தனும் இது பார்வதியும் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாரி என்ன சொல்றது, நேத்து நைட்டா இல்ல முந்தா நேத்து நைட்டான்னு தெரியல. ஸோ பேசிட்டு இருக்கும்போது கதை பேசிட்டு இருந்தாங்க. அது ஹேமா கூட போஸ்ட் போட்டிருப்பாங்க. நான் கூட அந்த போஸ்ட்ட பார்த்தேன். இந்த மாரி எனக்கு வந்து ஃபிலிம்ஸ் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க இவங்க லைவ்ல. பட் ஆனா இப்ப வந்து பார்வதி அழுதுட்டு இருக்காங்க. அந்த ஆள் அழுறத பார்த்துட்டு அப்படியே கண்ணுக்கிட்டும் பார்த்தும் பார்க்காத மாரி அப்படியே திரும்புனோம் பார்த்தீங்களா? ஐயா! நீ நீ நல்ல ஃப்ரெண்டு தான்யா நீனு அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு நல்லா. அதுதான். ஏன்னா ஆமா. எனக்கு 2 சொல்லுங்க ஹேமா. இல்ல, இல்ல. நீங்க ஓ! பானு நீங்க சொன்னீங்களா? ஓகே, ஓகே. இல்ல. என்னன்னா, அ இவ் 2 பேருமே மாத்தி மாத்தி பின்னாடி பேசிக்கிறாங்க. இவரு கமருதனும் பார்வதி இருக்காங்க. பார்வதி வந்து எக்ஸ்ட்ராவா பயங்கரமா லவ் கன்டென்ட் குடுக்க ட்ரை பண்றான். இது பண்ண ட்ரை பண்றான், அது பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்வதியும் பேசுறாங்க. ஸோ அதாவது ஜாடிக்கேத்த மூடி மாரி தான் 2 பேரும் இருந்தாங்க. பார்த்தா எக்ஸ் மாரி இருக்கான்னுலாம் கமருதன் சொல்லியிருக்காரு போல. ஸோ ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்க ஃபன்னியா, கியூட்டா இருந்துச்சு. கடைசியில பார்த்தா இப்படி பிரிச்சு விட்டாங்க முதல் வாரத்திலேன்னோனே எனக்கு கொஞ்சம் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? அப்படின்ற மாரி இருந்துச்சு. கப்பிள்ஸ் இன் லவ் கன்டென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ யார் யாரா? எஃப்ஜே தான அவரு பேரு? எஃப்ஜே தானே? எஃப்ஜே அவரு, ஆமா, ஆமா. அப்புறம் ஆதிரை, அப்புறம் இவங்க 2 பேருமா, அதுக்கப்புறம் அரோராவும், அ அவர் பேரு துஷாரும், அதுக்கப்புறம் 3வது பேர் வந்துட்டு இன்னும் தெரியல. பார்க்கலாம். 3 காதல் வரும்னு சொல்லியிருக்காருல்ல நம்ம காந்தி ப்ரோ. காந்தி ப்ரோன்னு வருதுங்க. சாரி. யோ! காந்தி எல்லாம் உனக்கு ப்ரோ வயசாயா? ஏன்யா அநியாயம் பண்ற? ஆமாங்க. எல்லாரும் காந்தி ப்ரோ அவர் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டு தான். மோஸ்ட் பழக்கமாயிடுச்சு. எலிஜிபிள் பேச்சுலர் வேற. அவர் ப்ரோ தான் அப்ப. காந்தி. ஓகே. காந்தி சார்ன்னு சொல்ல காந்தின்னு யா. சொல்றேன். ஓகே, ஓகே. அருண்குமார் நீங்க பேசுறீங்களா? சந்தோஷ்ன்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர்ட்ட பேசுவோமா? அவர் பேசிட்டு நான் பேசுறேங்க. சந்தோஷ் பேசுங்க சந்தோஷ். சிவராம் நீங்க ஷேர் பண்ணத இந்த இது ஸ்பேஸுக்கு கீழ போடுங்க. ஸ்பேஸ்க்கு மேல போட்டீங்கன்னா, ஸ்பேஸ் பக் ஆயிரும். நீங்க கேட்டீங்கல்ல பானு, அந்த சண்டை போட்ட வீடியோ, கீழ சிவராம் இந்த ஸ்பேஸ்க்கு கீழ ஷேர் பண்ணிருங்க. சரி, சரி, சரி. சந்தோஷ் பேசுங்க. சந்தோஷா? நான் பேசுனது அவர் கேட்கல போல. சாரிங்க நான் பேசலாமா? பேசுங்க ஏமா பேசுங்க. யாராவது ஒரு ஆள் பேசுங்க. பாலா ஆர் மாதவன் யாராவது ஒரு ஆள் பேசுங்க. இதுல கனி வந்து இன்னைக்கு எபிசோட்ல பேசுனது பக்கனே பேசுச்சு. விஜய் சேது எபிசோட்ல இவ்வளவு நாள் சும்மா உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து பேசுது. இவ்வளவு நாள் பேசியிருக்கலாம்ல. நேத்து பேசியிருக்கலாம், முந்தா நேத்து எல்லாம் பேசியிருந்தா கொஞ்சமாச்சும் கண்டென்ட் எபிசோட்லேயே தான் வந்திருக்கும். அதே நீங்க நைட்டு காப்பி பேஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கு இது நீ நேரம் பார்த்து சொல்லுவேன் இதுக்காக தான். அப்பனா இது நீ பியா ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துக்கிற. அதனால நீ ஏன் சொன்ன கிளாப்ஸ் அதுக்கேற்ற பாயிண்ட் நீ ரெடி பண்ணி வந்துக்கிற. சோ நம்ம இதை வச்சு நம்ம ப்ரோ, கெஸ் பண்ணிக்கலாம். கனியக்காவுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ப்ரோ. ஒரு செட்டா பிடிக்கும் ப்ரோ. கனி அந்த அவங்க இல்ல குக் கோமாளில இந்த இருந்தே இதுக்கு பிடிக்கும். ஆடியன்ஸ் இங்க பாருங்க, செட்டுக்குள்ள எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் போய் உள்ள போய் உட்கார மாட்டாங்க. சும்மா போய் எந்த இல்ல, சின்னதுக்கெல்லாம் அதுக்கு கிளாப் பண்ண இன்ஃபுளுன்ஸ் மாட்டாங்க. இல்லாமையா இருக்கும். விஜய் டிவி ஆல்ரெடி ப்ரோக்ராம் நிறைய பண்ணிருக்காங்க. இல்ல பிக் பாஸே இல்ல, கூப்பிட்டு இல்ல. நான் கன்வென்ஷன் சொல்றேன். ரூம்ல கூப்பிட்டு ஆடியன்ஸா சொல்ற போன அளவுக்கு நானே இருக்காங்கல்ல. சொல்றேன். இல்ல ஆடியன்ஸா போன நானே சொல்றேன். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு கிளாப் தட்டுங்க, இவங்களுக்கு கிளாப் தட்டாதீங்க. இவங்க கிட்ட இப்படி பண்ணுங்க. அப்படிலாம் இல்ல. விஜய் சேதுபதி வந்தா தட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் தவிர்த்து, இவங்கலாம் பேசும்போது கிளாப் தட்டுங்க, இவங்கலாம் பேசும்போது கிளாப் தட்டாதீங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல, இல்ல இல்ல, நானா கேக்குறேன். இல்ல. இல்ல இல்ல இருங்க யாரோ இருங்க பேச நான் சொல்றேன். வராங்க. இல்ல மாதவ் தான் நானா சொல்றேன். உனக்கு இவ்வளவு கண்டென்ட் இருக்கும்போது நீ அப்பயே பேசாம நீ இன்னைக்கு வந்து பேசுறனா, அப்ப நீ எந்த எந்த அளவுக்கு நீ அப்ப ஃபேமுக்கு ஆசைப்படுறேன்னு அர்த்தம். என்னோட கொஸ்டின் அதான். இவ்வளவு நாள் நீ கிச்சன்ல தான் இருக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் விடு. எவ்வளவு சண்டை நடந்துச்சு அதெல்லாம் உன்னோட மூஞ்சுன்னு தெரியல. எல்லாத்தையும் அப்படி நோட் பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல தான் பேச வேணாம். அப்ப நீ எதுக்கு அப்ப பிக் பாஸ் விளையாடுற? கண்டஸ்டன்ட்டே உன்னால ஃபேஸ் பண்ண முடியல அப்பனா. அதான் உண்மை.
ஆமா. இல்ல. கனி வந்து எதுக்கு இவ்ளோ கிளாப்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. அப்புறம் இன்னொரு என்னன்னா, லாஸ்ட் சீசன்லயே இந்த ஜாக்குக்கெல்லாம் ஒரு செட்டா எல்லாரும் போனாங்க. கிளாப்ஸே இல்ல அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பீப்பிள் கூட உள்ள போலாம். இவங்கள சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஜாக்குக்கு போனாங்க. லாஸ்ட் இதுல. அந்த மாரி கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னு இவ்ளோ கிளாப்ஸு அவங்க அந்த இந்த எபிசோட்லயே சொன்னாங்க. இதெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி. அது ஏன்னு தெரியல. அது எனக்கு இல்லைங்க இன்னொன்னு அதாங்க தோணுச்சு. அது மோஸ்ட்லி கனிக்காக அடிச்ச கிளாப்ஸா இல்ல பாரு ஆப்போசிட் பண்றதுக்காக அடிச்ச கிளாப்ஸான்னு எனக்கு தெரியல. இந்த குறை சொல்லும்போது. இல்ல. நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கனி அக்கா வந்துட்டு எழுந்துக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எழுந்துக்கும்போது தன் பேர ஆமாமா. அப்பயும் சொல்லுவாங்கல்ல, கிளாப்ஸ் எல்லாரும் வந்துச்சு. இன்ட்ரோடியூஸ் கவனிச்சேன், பண்ணிக்கோங்க. கவனிச்சேன். அப்பயே கிளாப் வந்துச்சு. இததான் பார்வதி கிளைமேக்ஸ்ல எழுதிருப்பா. கனியாக்கு ஏஞ்சோனே கிளாப்ஸ் தட்டுறாங்க, நான் என்ன குறை சொல்லும் போதும் கிளாப்ஸ் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுன்னு சொல்லுது. அவங்களுக்கு எல்லாரும் குடுத்துட்டாங்கன்னு ஃபீலிங்லாம் இல்ல ப்ரோ. அவிங்களுக்கெல்லாம் கிளாப் வருது. நமக்கு வரலையே. அப்புறம் உண்மையிலேயே மக்கள் நம்பிட்டாங்களா? நம்ம தான் வில்லியா போய் ப்ரொஜெக்ட் ஆயிட்டோமான்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. முன்னாடி சர்வைவர்னு ஒரு இது ப்ரோக்ராம் வச்சுல ப்ரோ, அதுலயுமே இந்த விஜய் பார்வதி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துச்சு. தேவையில்லாம ஏதாவது நம்ம விசிட் தான் இருந்துச்சு. இல்ல அவங்க இப்பயும் இப்ப அந்த கூட மாதிரி சொன்னாங்க, மக்கள் எப்பயும் இல்ல வெளிய எல்லாருமே என்னை அப்படிதான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இங்கேயும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது எனக்கு ஆனா கன்ஃபார்மா தெரியல. அந்த இந்த சுபிக்ஷா மாதிரி கூட மீனிங்ல அந்த சண்டை போட்டுச்சு, அதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்ல. ஒண்ணு யாரு கூட? சொல்லி சரி சம்பவம். இந்த சுபிக்ஷா கூட சண்டை போட்டுச்சு, ம், அதெல்லாம் ம். ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்ல. அந்த கிளீன் பண்ற டாஸ்க் எனக்கு ஃபர்ஸ்டே சுபிக்ஷா கூட இவங்க சண்டை போட்டது ஒன்னும் அந்த கிளீன் பண்றது அதுக்காக சண்டை போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த பொண்ணு அந்த மீனவசம் தான் இதுன்னு சொல்லுது, ஒருவேளை அங்க ஏதாவது அதான் நாளைக்கு வந்துரும், வருங்க. இதுக்குள்ள குறை சொல்லணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும் சொன்ன மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. எங்க பார்வதி இன்னைக்கு கம்முனுக்குது, நாளைக்குலாம் இன்னும் அழுவும். ஏன்னா விஜய் சேது சொன்னார்ல, பார்வதி அந்த பாயிண்ட் எடுத்துச்சு. இல்ல இது அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசணும், விஜய் சேதுபதி ஸ்கிப் பண்ணிட்டாரு. அப்ப அதை நாளைக்கு இந்த இந்த எந்த பாயிண்ட்? அஹ், அந்த அந்த ரிசைனிங்கா? தொடப்பு சண்டை, ஆமாமா, அந்த கலெக்டர் தொடப்பம் வேலையை அந்த ரிசைன் பண்ணிட்டு போனாங்கல்ல, அது அந்த வேலையை பத்தி. அதெல்லாம் நீங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு இன்னும் திட்டு விழும். இன்னைக்கு அழுதுச்சு, நாளைக்கும் திருப்பி அழுவும் பாருங்க. இல்ல இன்னொன்னும் இல்ல இப்படியே அழுதா எல்லாரும் ஃபேன்ஸ் உண்டாயிரும். எனக்கு அதுதான் பயமே. நல்லா பண்ணா ஓகே தான். என்னன்னா எனக்கு அடிக்கிறதுனால தெரிஞ்சு நிறைய பேர் ஃபேன்ஸ் உண்டாகும். மாயா டெம்ப்ளேட் எடுக்கலாம்னு பாக்குது. சும்மா இந்த ஷோல ஒரு வில்லி மாதிரி காமிச்சுட்டா அப்படியே கட்சி வரைக்கும் ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் வரைக்கும் வாரமும் வந்துடும். ஜாக்லின் அடி வாங்கினாங்க. ஜாக்லின் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நிறைய கூட்டமே. நல்லா யோசிச்சு பார்த்தான்னு நிறைய பேருக்கு தெரியும். சிவராம் அதனால அது பேசுங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. அந்த வீடியோ கேட்டீங்கல்ல, கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. நான் பார்த்துட்டேன். தேங்க்யூ. ஆ. சந்தோஷ் இருக்கீங்களா? ஆனா கடைசியில வந்து வாட்டர்மெலனுக்கு பிஆர் மாதிரி பேசிட்டு உட்காந்துருந்தீங்க. அப்பாத எனக்கு சிரிப்பு தாங்கல. என்னதுடா வேற மாதிரி இல்ல பீக்கிருச்சு. வாட்டர்மேலன் பிஆர் நாங்க பேசல, பிரசாந்த் ப்ரோ பேசிட்டு இருந்தா அப்படி. இல்ல அந்த மாதிரிதான் எனக்கு வந்துட்டு கீழே காமது புஷ்ப இது கிளையும் வந்துச்சா. அப்புறம் இது டிஎம் வந்தபோது யோசிச்சேன், என்னது ஆக்சுவலி வந்துட்டு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, மத்தவங்க வேற புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவனுக்கு என்னதான் கோமாளித்தனம் பண்ணாலும் லக்குன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி போய் ஒரு சின்ன டிவி ஷோல வேர்ல்டு ஃபுல்லா போய் சேர்ந்துட்டான், விஜய் டிவின்னு ஒரு மூலமான்னு சொல்றாங்க. அது நிறைய பேருக்கு புரியல. என்னதான் அவன் கிறுக்குத்தனமா பண்ணாலும் கோமாளித்தனமா பண்ணாலும், நீங்க இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இப்ப எங்க வீட்லயே கேக்குறாங்க, இது யாரு புதுசா இருக்கான், டிவி பாக்குற குரூப் தனி. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. டிவி பாக்குறவங்க யாரும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது இல்ல. ஐ மீன் ஒரு 50-55 சோசியல் அப்ப மீடியா கேளுங்க. ஃபாலோ பண்றது இல்ல. இன்ஸ்டாகிராம் இல்ல, சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணாலே அவன் யாருன்னு தெரியும் ஆனா மொத்தமா. உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியா வச்சிருக்காங்களா? இல்ல அந்த குரூப் தான் வந்துட்டு எங்க டிவி அப்பாட்ட அதிகமா இருக்கு, பாக்குது. அதுவும் அந்த பழைய ஃபேஸ்புக் மட்டும்தான் இருக்கு. அவங்க நம்மள மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்களா? நான் கேக்குறது உனக்கு புரியுதா? எங்க அம்மா ஷார்ட்ஸ் பாப்பாங்க யூடியூப். இவன் ஒருத்தன். பாப்பாங்கக்கா. உங்க அம்மா இல்ல இந்த கேட்டா தன்னைய நீ வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி தான்டா இருக்க. கேட்டா தன்னைய மட்டுமே பேசிக்கிற. உலகம் ஆமா. வந்து பெருசு. நீங்க உலகம் தெரியுமான்னு கேட்டீங்க, பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க. சோசியல் மீடியா ரீல்ஸ் எல்லாம் பாப்பாங்களா? ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்க, ஷார்ட்ஸ் பாப்பாங்கன்னு சொன்னேன். ஹேமா, நீங்க இல்ல நடி விஜய் சேதுபதி பறக்கன்னு சார் சொல்லுவார்ல. மாதிரி டைரக்டா கேளுங்க. கரெக்டா நான் கேட்ட கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லுங்க. நீங்க கேளுங்க. நான் அதத்தான் டைரக்டா தானே பதில் மெஜாரிட்டி சொல்றேன், ஆக்சுவலி இன்டைரக்டா சொல்றேன். மெஜாரிட்டி பீப்புள் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. அப்ப அவர் ஓகே, போய் சேர்ந்திருக்காரு. அவர் வந்துட்டு ரசிக்கப்படுற ஒரு ஆளா வந்துட்டு மாறி இருக்காருன்னு சொல்ல வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சிம்பிள் திங். புரியுது ப்ரோ, அருண்குமார் புரியுதுக்கா, பேசுங்க. புரியுது. ஏமா நான் அகிலன் 1 செகண்ட். 2 பேர் பேசுறாங்க, 3 பேர் பேசுறீங்க. சரி, ஓகே. மாதவன், அருண் ஒரே நேரத்துல பேசுறீங்க. யாரோ ஒரு ஆள் பேசுங்க. நான் ஏமா பேசுறேன். நானா சொல்றேன் பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானா சொல்றேன், இவ்வளவு நேரம் ஏன் அந்த டாபிக் இசுக்குறீங்க?
அததான் என்னோட கவலை. இப்போ நீங்க பேசுங்க, அவரு இப்படி வந்துட்டாரு தெரியறாரு, ஓகே தெரியறாரு, அதுக்கு என்ன அப்ப என்ன இன்னும் பேசினே போறாங்க மாட்டுன்னு 1 மணி நேரம் இல்ல அது இப்படி மாதவன், நீங்க என்ன ஆயிடுச்சு, பீப்புள் வந்துட்டு அந்த அதை ரிலேட் பண்ணி நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க. நீங்களாவது சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, எங்க வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து பெரிய பூம் அந்த மாதிரி நீங்களும் அப்போ யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஆல்சோ. நீங்களும் சேஞ்ச் பண்ணுங்களேன். நீங்க வந்து அடுத்து அவரே சொல்றீங்க, எனக்கு புரியல. ஏங்க அதாங்க நான் சேஞ்ச் பண்றதுக்கு தான் உள்ள வந்தேன். நான் பேசலான்னு பார்த்தா ஓவர்ல பவன் அமைதியாயிட்டேன். அடா பாவியல, மொத்தத்துல வந்துட்டு இங்கிட்டு எழுதி விட்டு போயிருவாங்க வாட்டர் மெலன் பிஆர்ன்ட்டு நம்மள. அது இல்ல நான் தான் இன்னைக்கு யாரை எழுதினேன். பத்தி அதிகமா பேசுனாங்களோ அவங்கள பத்தி தான் டிஸ்கஸும் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இன்னைக்கு யாருன்னா கலையை பத்தி பேசுனாங்களா? இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தி அவங்களும் அதுல பெருசா இன்னைக்கு வந்து பேசின மாதிரியும் தெரியல, இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இது பண்ண மாதிரியும் தெரியல. வியன்னா இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க, அவங்கலாம் இன்னைக்கு சும்மா உட்காந்து நம்ம இங்க இருந்து பார்த்தோம், அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ட்டே அப்படிதான், ரொம்ப கம்மியான பேர் தான் இன்வால்மெண்ட்டோடவே இருக்காங்க. ஏதோ கண்டென்ட் தரணும்னு ஏங்க தராங்க, ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் தேர் அது ட்ரைங் இந்த டு டு வார சம்திங். கணக்குல சொல்லாதீங்க. இன்னைக்கு எபிசோட்ல பேசினாரா வாட்னர் மலன் காமிச்சாங்களா, அதை பேசுங்க. இன்னைக்கு அவங்க ப்ரோமோ இன்னைக்கு இந்த ஃபுல்லாவே அவங்க அவரை காட்டல எபிசோட்ல. கேமரா ஆங்கிலே ஒரு பக்கம் போல, நானும் பாக்குறேன் காட்டுவாங்களான்னு. கேமரா இல்ல ஆங்கிலே ஒரு பக்கம் திரும்ப மாட்டேது. அவர் பேசுறதையும் 3 நிமிஷத்துல கட் பண்ணிட்டாங்க. அந்த கிளாப் விஷயத்தையும் 3 நிமிஷத்துல கட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அதையே ஏங்க அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் டிவி. இருங்க, இன்னைக்கு கமருதனை பிடிச்சி இது பண்ணதுக்கு என்ன காரணம்னா, அவர் வந்து திவாகரை தப்பா பேசினார் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறமா திவாகரும் ஒரு சில விஷயம் பேசினாரு. ஸோ அவர் வந்து இப்படி பேசப்பட்டுட்டு தான் இருக்காரு, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இஸ் ஃபார் பெட்டர் கண்டஸ்டன்ட் தான் அங்கே இருக்கிற நிறைய கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணி. ஸோ அதனால அவர் இன்னும் நல்ல பிளேயர் மாதிரி தெரியுறாரு. இன்னைக்கே பாருங்க, அவரே ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னாரு. என்ன, நான் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கே, அவர் இப்படி சொன்னது தாங்கிட்டேன், பட் ஆனால் அதை கேட்டு அரோராவே கேட்டு அழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இன்னும் சேர்த்து விஜய் சேதுபதி இன்னும் செம்மையா திட்டினார் கமருதீனை. ஸோ அவர் கரெக்டாக பிளான், எந்தெந்த வீக்கெண்ட்ல எந்தெந்த பாயிண்ட் சொல்லணும்னு கரெக்டாக பிளான் பண்ணி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நான் என் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு நான் போறேன், இன்டர்வ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. என்னன்னா இந்த 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 சீசன் பார்த்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்து போன சீசனுமே அடிச்சாரு விஜய் சேதுபதி எல்லாரும். ஆனா இந்த அளவுக்கு அடிக்கல. அடிச்சாருதான், ஆனா இந்த அளவுக்கு அடிக்கல. ஏன்னா இந்த வாட்டி வாங்குறதுக்குன்னே அளவுத்து செஞ்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த சீசன்ல இருக்க ஆட்கள் அப்படி சேர்த்துட்டா போல் இருக்கு. ஸோ அதாலேயே வந்துட்டு இந்த சீசன்ல அந்த அடி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே இது சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த, ஏன்னா பார்வதி படம் நிறைய விஷயம் தப்பு இருக்கு. மார்க் பண்றது, ரொம்ப ரூடா பேசுறதுன்னு சொல்லி பார்வதி கிட்ட நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதால வந்துட்டு அவங்களுக்கு எனக்கு தான் அவங்க பேசுறது கேட்க மாட்டேதா? இல்ல எனக்கு வாய்ஸ் பிரேக் எனக்கும் ஆகுது. கேட்கல. எனக்கும் வாய்ஸ் கேட்கல. பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். இல்ல பார்வதி மார்க் பண்றது ஓகே. இந்த சீசன்ல பிரவீன் மார்க் பண்றாப்ல, அந்த ரம்யா ஜோ மார்க் பண்ணாங்க, ரொம்ப கொடுமையா மார்க் பண்ணாங்க. அதை இன்னைக்கு அவர் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. இவரை வாட்டர் மில்லனை ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப மோசமா ரம்யா தான் மார்க் பண்ணாங்க, அது கேட்பாங்களா என்னன்னு தெரியல. அக்கா நான் மார்க் பண்றது கூட ஒரு கட்டத்துல மன்னிச்சிட்டேன்க்கா, அதை மறந்தும் விட்டேன். இது என்ன எங்க நான் இதாதுன்னா, அந்த கெமி வந்து பிரச்சனையே முடிஞ்சு, டாஸ்க் முடிஞ்சு அந்த நாளே முடிஞ்சிருச்சு. அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில சோறு வேணுமான்னு கேட்டதுக்கு அந்த இதுல அவங்க கண்டுக்க கூட இல்ல. அவங்கள போய் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. அங்கதான் ரொம்ப எனக்கு காண்டானது. நான் ப்ரொவோக் பண்றதே மறந்துட்டேன் இதை பார்த்தோன்னே. ஆமா, அதான் இல்ல அந்த ஏன் கெமி நிறைய அதுல கெமி கெமி கரெக்டா ஹேண்டில் பண்ணிச்சு பாருங்க. கெமி கரெக்டா ஹேண்டில் பண்ணிச்சு பாருங்க. கண்டுக்கவே இல்லை, ஆமா நீ என்ன ஒன்னா சொல்லிட்டு போ, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி ஜாலியா அது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு பாருங்க. அதெல்லாம் இங்க கஷ்டமா வந்து அடி செம்ம அடி டிஸ்பிளே நடிச்சிருச்சு அதெல்லாம். மண்டையில, இங்க வந்து கொட்டிருச்சு. இந்த அதெல்லாம் பார்வதி அழுதது இன்னைக்கு வந்துச்சா? ஆமா இல்ல. வந்துச்சு, லாஸ்ட்ல வந்துச்சு. ஓகே. ஆனா இன்னும் வந்துட்டு ஃபுல்லா இதாகவே இல்லைல்ல. மேபி நாளைக்கு இல்ல இதாகும். இல்ல நாளைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நீங்களே இருக்கு எபிசோடு பார்வதிக்கு. பாக்கலையா? நான் பார்த்தேன் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து இவங்க கூப்பிட்டு இல்ல வந்துட்டாங்க. அவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னதெல்லாமே இன்னும் கேட்கல. ஆமா சோ நாளைக்கு அது வரும். நாளைக்கு கேட்பாங்க. நாளைக்கு வரும். இன்னொன்னு வந்துட்டு கேட்காத மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னாங்க. எனக்கு அப்பதான் போய்க்கிருக்கு. என்னடா எனக்கு லேட்டா இல்லை இவங்களுக்கு ஃபாஸ்ட்டான்னு தெரியல. இவங்க டிவியில பார்க்குறாங்க, நான் இதில் பார்க்குறேன், வெப்சைட்ல பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. இல்ல நானும் வெப்சைட்ல தான்க்கா பாக்குறேன். அது அப்படிதான் உனக்கு கொஞ்சம் ஸ்லோவா வேறடா, தான். எனக்கு வேற. நீங்க வேற வெப்சைட்டா?
ஜியோ அதனால அதுல எனக்கு வந்துட்டு நீங்க ஃபியூ மினிட்ஸ் ஸ்லோவா வந்துச்சு. ஓகே எனக்கு ஓகே ஆனா அங்க ஓகே எனக்கு எபிசோடே கொஞ்சம் கம்மி நேரத்துல முடிச்ச மாதிரி இருந்தது. ஏமா அங்க இல்ல ஹாட் டக்குன்னு ஸ்டார்லாம் ஒர்க் ஆக முடிச்சிட்டாங்க. முடியாதுமா ஃபாரின்ல? அப்ராட்ல ஹாட் ஹாட் ஸ்டார்லாம் ஸ்டார்ல கரெக்டா இருக்கும். பிக் பாஸ் ஷோ ஆகாது. அது மட்டும் ஷோ ஆகாது. நீங்க போய் வேற வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அந்த ஷோ மட்டும் இங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ மீன் வெளிநாட்டுல வராது. வெளியில இருக்கவங்களுக்கு அந்த ஷோ தெரியாது. ஜியோகார மேல கடவுளே ஒரு இதெல்லாம் காண்ட் இருக்க மாட்டிருக்கு. அம்பானி மேல இல்ல, இல்ல, காண்ட்ல இல்ல. இது பண்ணிட்டாங்க. இங்க வந்ததுல இருந்து அதேதான். நான் ஈவன் ஹைதராபாத்ல இருக்கும்போது கூட வந்துட்டு, அங்க இருக்கும்போதெல்லாம் பார்த்தேன். பட் இங்க வந்துட்டு நான் பார்க்கவே முடியல. தமிழ் தூள், தமிழ் கன் அந்த மாரி நெறைய வெப்சைட் இருக்கு. அங்க தான் போயிட்டு மோஸ்ட்லி பார்ப்பாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஓ! மேங்களூர் தானே? ஆமா. மேங்களூர்ல ஜியோ ஹாட் ஸ்டார் ஒர்க் ஆகலையா? எங்களுக்கு ஒர்க் ஆகலங்க. நாங்க மலை மேல இருக்கோங்க. ஓ அப்படி அதனால ஏன்டா ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன், இவன் என்கிட்ட புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே. இல்ல இன்னைக்கு மலை ஷோ மேல இருந்தா ஒர்க் தாக்கப்பட்டார்களா? ஆகும். டேய் உள்ள போகாதடா. போதும்டா. நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டாம். இவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிறான். என்ன இன்பா? அவங்க அப்ராட்ல இருக்காங்க அவ்வளவுதான். அதோட விட்டு போங்க. வேற மூவ் ஆன் ஆகுங்க. ஆமா நோயிட்டு அங்க இருக்கீங்களா? பெங்களூர்ல இருக்கீங்களா? லண்டன்ல இருக்கீங்களான்ற மாரி கேட்டுட்டு இருக்கேன். அவங்க தான் ஒரு வாட்டி அதுவும் சொன்னாங்க. ரெக்கார்டிங் அதனால ஸ்பேஸ்ல கேட்டேன். இல்ல அப்புறமா புரியல. நம்ம பேசிக்குவோம் விடு. நான் அதை மறந்துட்டேன். ஏன் இன்பா வந்துட்டான். ரெக்கார்டுன்றது. என்ன அது யார் சவுண்டையும் காணான்ட்டு அது பாட்டுக்கு இங்க பாரு மடியில படுக்க வந்துருச்சு. இத வேற இப்ப நான் தலைய அவ்வளவுதான். தடவி விடணும். யாராவது பேசுங்கடா. ஐயோ மியூட் போட முடியாதே. சரி நான் அமைதியாயிடுறேன். ஐயோ இப்ப ஏன் போட முடியாதுன்னு கேட்டா அதுக்கு பேசுவேன். வேண்டாம் விடுங்க, நான் அமைதியா இருந்துக்கிறேன். எவ்வளவு பயம் ஹேமா மேல. ச்சே. டேய் இல்லடா. எது நீ சொல்றது ஒரு ஆள் பக்கத்துல இருக்காங்கடா. ஃபோன் வந்து என் மடியில இருக்கு. அதனால மீட் போட முடியாதுன்னு சொல்ல இல்ல வந்தேன். சும்மாக்கா எனக்கு ம். டக்குன்னு மனசுல தோணுச்சு கேட்கணும்ட்டு. அவருக்கு ஏய், கட்டுப்படுத்த நான் சரி முடியல. விடுங்க. காலையில இருந்து வேற அவர் சரி என்னை விடுங்க. பார்க்கல. இல்ல நீங்க தாக்கப்பட்டார்கள் ஹவுஸ் மேட்ச் அதை பத்தி பேசுங்க. அதுதான் எல்லாமே பேசுறவங்க உங்களுக்கு பேசியாச்சே நாங்க. ஹவுஸ்மேட்ஸ் பேசி இல்ல கம்மிங் கடைய. பேக் டு பிக் பாஸ். நம்மளாம் அந்த பைரசி டீமேடா உள்ள உட்காந்து டீடைல்ஸ் எல்லாம் உட்காந்து கலெக்ட் பண்ணி இங்க உட்காந்து சொல்றேன். நம்ம வந்து நார்மல் பீப்புள் ஃபன் பண்ணிட்டு போறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். உள்ள உட்காந்து டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்மளாம் உட்காந்து பேசிட்டா உட்காந்துருக்கோம். இல்ல சரி அதுக்கு இந்த இன்னைக்கு இவர் ஏன் கலையர் சொன்னாரு சம்மந்தமே இல்லாம சபரி? நான் இல்ல சபரி அந்த கலையர் இல்ல நான் எதிர்பார்க்கல. ஸ்டோரி சொல்லும் போது அவர் நடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இல்ல அது இல்ல. ஒரு மார்னிங் டாஸ்க்ல அவர் என்ன சொல்லியிருப்பான் சபரினா, இது சாரி அந்த அகோரி அவரு கலை வந்து எனக்கு வந்து நிறைய மெடல்ஸ்லாம் இருக்கு. எனக்கு ஒரு நாள்ல போனாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு எனக்கு. ஆனா கதையில வந்து ரொம்ப டீப்பா அவர் அந்த இது சொல்லும்போது அப்ப அங்க வந்து ஒரு நாள்ல இருந்து போனா அப்படிங்கிறது நடிக்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. இதுக்கும் அதுக்கும் கான்ஃபிளிக்ட் ஆகுதுங்கிற மாதிரி சபரி சொல்லியிருப்பாரு. ஓகே. ஆனா வாட்டர்மெலன் மாதிரிலாம் இவர் ஸ்டேஜ்ல பண்ணி இவரும் ப்ரொமோட் தானே பண்றாரு. லிட்ரலி வந்து விஜய் சேதுபதி வேர்ல்டு லெவல்ல அவரும் ப்ரொமோட் தானே பண்றாரு. அவரை யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டேறீங்க. ஒரு ஏன்னு ஸ்பேஸ் போட்டு அவரை பத்தி பேசினா தப்பு. விஜய் சேதுபதி ப்ரொமோல டான்ஸ் ஆடினார்ல அவரை மாதிரி பண்ணி காமிச்சாரா இல்லையா? அது எவ்வளவு ட்ரெண்டிங்கா போச்சு தெரியுமா? அப்ப அவரெல்லாம் பேச மாட்டேறீங்க. அவரெல்லாம் இழுத்து வச்சு பேசுங்க. இல்ல அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இது ஹேமா ஒரு பண்றாரு. நிமிஷம். நம்ம வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் நீங்க போங்க நாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மம்தா விஜய் சேதுபதிக்கு இது சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பேசினாங்க. சோ இவங்கள ஹோஸ்டா அனுப்பி விட்டுறலாம் நம்ம பிபிக்கு. அப்புறம் இது நீங்க நீங்க இதை நான் நோட் பண்ணியிருந்தேன். இவர் உள்ள இருக்கிறவங்க மார்க் பண்றதே நம்ம சொல்றோம். இவரே அதை ஸ்டேஜ்ல பண்றது அவங்களுக்கு ஒரு உதாரணமா தானே இருக்கு. இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேளுங்க இதே உள்ள இருக்கவங்க அது பண்ணா தப்பு. உண்டுலேன்னு பண்ணிருப்பாங்க நேரத்துக்கு. ஆமா இங்க வேணா அது தப்புதான். கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனா ஹலோ, அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சு. நாளையோட அப்டேட். இல்ல ஆக்சுவலா என்ன பிரவீன் காந்தி அவர் வந்து வெளியே என்ன போறாரா? அது அதெல்லாம் தெரிஞ்ச இல்லைண்ணா. விஷயம் தானே. அது எப்பயோ ஆஹா, தெரிஞ்சிருச்சு. அட அது பழைய இருங்கய்யா. அப்டேட். ஆனா அவசரம் கொடுக்கீங்களா? முந்திரி கொட்டை நம்ம ஸ்பேஸ்ல இருக்கவங்க தான். இருங்கய்யா. மதவன் சொல்லுவா ஏதாவது சப்பையா சொன்னீங்க இங்க என்னைய கலாய்ச்சிருவாங்க. அது பழைய அப்டேட். நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு அந்த கேப்டன்சி அந்த மாஸ்க் தூக்கி போட்டாங்க தெரியுமா? ஆமா ஆமா மாஸ்க். அதுக்கப்புறம் இவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னது இதெல்லாம் நாளைக்கு அது வரும். விடுங்க. நாளைக்கு ஆதிரைக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் போகும். ஷோ ரோஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ அவரு இல்ல வாட்டர்மெலன் சார்.
அவரு இல்ல வாட்டர்மெலன் சார் 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சேவ் அவ்வளவுதான். இல்ல ஆதிரை ஃபர்ஸ்ட் இல்ல சேவ்னு ஆதிரை தான் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் சேவ்டு. ஆதிரை தான் ஃபர்ஸ்ட் அது சேவ். அப்டேட் ஆமா கிடைச்சிருச்சு. ஆதிரை ஃபர்ஸ்ட் சேவ். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி விட்டுருவாங்க நாளைக்கு. சரி அந்த பொண்ணு ஏன் வாண்டடா லவ் கண்டென்ட் குடுக்குற மாரி எஃப்ஜே கூட சேர்ந்துட்டு பூர்ணிமா அதே சீனு அதே பிளேஸ் வேற சேம் இடம் கூட மாத்தல. அதுதான் சேம் ஹேமா பிளேஸ். சொல்றேன். அது அந்த பொண்ணு ஒரு ஃபார்மட்ல உள்ள வந்திருக்கு. அதை நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்கறதும் பாத்தீங்கன்னா நீங்க விஜய் பார்வதி வந்து கேமராவை பத்தி பேசுறாங்கிறத ஹைலைட் ஆகுது. அது ஏன் அப்படின்னா அவ சொல்லிடுறா கேமராவை பார்த்து தள்ளி விடுறா பண்றா. ஆனா இந்த பொண்ணு நிறைய இடத்துல கேமராவை பார்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுது. அதை நான் நிறைய கவனிச்சிருக்கேன். அவ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியல. எதான் இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஃபார்மட்ல உள்ள வந்திருக்கு. அதுல மெயின் லவ் கண்டென்ட்டையும் சேர்த்துக்கிச்சு. அது லவ் கண்டென்ட்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுது. அது விடவே விடாது கடைசி வரைக்கும். அது பலியாடு மாதிரி எஃப்ஜே சேர்ந்துருக்கிறாப்ல. இல்ல பானு ஒரே வாரத்துல பழகுன பையன் கூட மடியில படுக்கிற அளவுக்கு இவங்கிட்ட என்னன்னா நம்ம ஆளு வந்து உயிரை வாங்குறாப்புல. அரோரா மடியில படுத்துட்டு பசங்க ஃபுல்லா காண்டாகுறாங்க. ஏன்டா டேய் உனக்கு அரோரா கேக்குதான்ட்டு அங்கிட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு வாட்டர்மெலன் அடிக்குது. சரி போய் கலறாங்க எப்படியாவது அடிக்கிறதுன்னு விட்டுட்டேன் நானு. சரி இங்கிட்டு இவன் நான் ஒரு வாரத்துல பழகுன பையன் இது கூட வந்து அம்புட்டு அறிவா பேசுது, அம்புட்டு பாயிண்டா பேசுது. ஆனா லவ்வுன்னும் போது எந்த மூளையும் பிரெயினும் வேலை செய்யல போல. கண்டென்ட் குடுத்துட்டு சைன் அப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. கரெக்ட்டா வந்து பண்ணுது பாத்தீங்களா? ஆமா அது செமையா. அது நிறைய அதாவது ஃபோக்கஸ் அது. அதாவது என்னன்னா லவ் அப்படின்னு வரும்போது எல்லாம் வந்துட்டு மூலியை கழட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் பாருங்களேன். நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நாளைக்கு மாட்டிருக்கு. அன்னைக்கு அக்காவுக்கு லைவ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் கைஸ் இன்னொரு அப்டேட். இந்த கனிக்கு வந்து கிளாப்ஸ் இல்லையா, அது எடிட் தான். கனிக்கு வந்து ஃபேக்கா எடிட் பண்ணி தான் சேனலே ப்ரமோட் பண்ணிருக்கு. கிளாப்ஸ் காட்டிட்டாங்களாம். அவங்களுக்கு கிளாப்ஸ் இல்லையா. இல்லங்க அவங்க ரியாக்ஷன் பார்த்தா அப்படிலாம் தெரியலங்க. நம்ம கிட்ட போய் அப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் நாங்க முட்டாள் இல்ல. ரியாக்ஷன் பாருங்க. திருப்பி பாரு வேற சொல்லுவாளே அவங்களுக்கு எல்லாம் கிளாப் எஸ் சொல்லுதுன்னு. ரியாக்ஷன் பாருங்க. அந்த அந்த ஸ்டேஜ்ல விழுந்திருக்கு. சும்மா நம்ம என்ன வேணா ஹம்பக் பண்ணிக்கலாம். பட் ரியாக்ஷன் பாத்தீங்களா இல்லையா? இல்ல அதே சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் கிளாப்ஸ் கிளாப்ஸ் இல்லைங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி சொன்னாங்கல்ல கனிக்கு வந்து நிறைய ரசிகர் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாரு. கிளாப் ஆமா. பண்ணிருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா அவங்க சிடபிள்யூசில எல்லாம் இருந்தாங்கல்ல. அதனால அவங்களுக்கு அது ஆல்ரெடி இல்லைங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாப் சொல்லல, செகண்ட் கிளாப் சொல்றேன். செகண்ட் பார்வதி சொல்லும்போது ஒரு கிளாப்ஸ் வந்துச்சுல, அது விழலன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இல்ல ஃபேக் ஏன் கிளாப்ஸ் உடனே கிளாப்ஸ் இல்லையே போடுவாங்க. அது வந்துச்சு. அதான் பார்வதி சொல்லுவாளே கடைசியில சொல்லுவாளே அவங்க சொன்னாங்கன்னு கையெல்லாம் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாளே. இல்ல இன்னியா இல்ல சில ஃபேக் கிளாப்ஸ் வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறது. அது இல்ல இருங்க அது நான் சொல்ல பண்ணுவாங்க அக்கா. இல்லங்க அது டெக்னிக்கலா பண்ணுவாங்க. சொல்றேங்க. எடிட்டிங் கிளாப்ஸ் இருங்க ஒரு பண்ணுவாங்க. நிமிஷம் ஆனா கடைசியில எண்ட் பண்ணும்போது பார்வதி இல்ல சொல்றப்போ பார்வதி கணேசா சொல்ற இல்ல அட கை கை இருங்கப்பா. தட்டினாங்க தட்டுறாங்க. சண்டை இல்லங்க கை போடாதீங்க. தட்டினாங்க. அது எக்கோ பண்ணுவாங்க. எடிட்டிங்ல எக்கோன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காட்டுவாங்க. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். அது இது பண்ணுவாங்க. இது ஆனா எதுக்கு கனிக்கு இவங்க எதுக்கு வந்து குக் வித் கோமாளியோ இல்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? எனக்கு கனி வந்து சீரியஸாவே பயங்கர கன்னிங்கா எனக்கு தோணுது. குக் வித் கோமாளில எனக்கு கொஞ்சம் இது இருந்தது. இங்க வந்து நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது பயங்கர ஸ்லோ பாய்சனுங்க. நிறைய பிளான் பண்ணுது. அதை ஃபாலோ பண்றாங்க நிறைய பேரு. எங்கேயாவது அடி போடுவாங்க. அந்த பொண்ணு செம்ம ஸ்லோ பாய்சன் சீரியஸ்லி. இல்ல கனிக்கு சப்போர்ட் வேற டீம் உள்ள இருக்க மாரி தான் இருக்கு. ஏன்னா இத்தனை சீசன்ல ஒரு 50 நாள் 60 நாள் கழிச்சு தான் 50 நாள் கழிச்சு தான் வந்து கூப்பிடுவார். பிக் பாஸ் கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இதுல இருந்து என்ன அந்த மாரி கொஸ்டின் கேட்பாரு. 1 வீக்ல 4 நாள் ஏன் கொஸ்டின் கேட்கணும் ஃபர்ஸ்ட்? ஆமாங்க ஆமா ஆமா. நீங்க சமையல் கட்டுலயே இருக்கீங்கன்னு சொல்லி அவரே கேட்பாரு. ஆமா. இன்னொன்னு எனக்கு டவுட் அங்க வந்தது. லைவ்லயும் வந்து இது எபிசோட்ல எவ்வளோ காட்டுனாங்கன்னு எனக்கு தெரியாது. லைவ்ல வந்து அந்த பொண்ணு உள்ள ரொம்ப நேரம் இருந்தது. சரிங்களா? இத மட்டும் தான் காட்டியிருப்பாங்க லைவ்ல. என்னன்னா, என்ன பண்ணீங்க? உங்கள தான் நீங்க ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டீங்களே சமையல்ல அப்படின்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பேசியிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டு. அதுக்கப்புறம் வெளியில வந்தோன தான் அது வந்து நெறைய உப்பு போடுறது, காரம் போடுறது இதுலலாம் இறங்குச்சு. ப்ளஸ் எல்லா சண்டையிலயும் போய் நின்னாப்ல. அப்ப பார்வதி நீ வந்து சண்டையில மூக்க நுழைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ண 2 நாளு? அதே மாதிரி தான் கனி பண்ணா. ஆனா கனியோட ஃபேஸ் வந்து வெளியில வரல. சீரியஸா. அந்த அந்த ஏங்க அது வராது. ஏன்னா அது அன்பு இந்த மாதிரி இல்லப்பா இல்லப்பா ஆ அப்படின்னு சொல்லி நடிச்சு பேசுது ஸ்லோவா. தங்கம் அப்படின்னு சொல்றாப்ல. ஊட்டி விடுறாப்ல. அந்த கூட்டான் வாங்கி வாய்ஸ் சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு. மாடரேஷன் ஒண்ணு இருக்குல்ல, இது வாய்ஸ் மாடரேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாய்ஸ் மாடரேஷன் வச்சு மயங்கிடுறாங்க எல்லாம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல கனிக்கு வந்து டீம் சப்போர்ட்டும் இருக்கு. சோ இப்போதைக்கு அவங்க நெகட்டிவ் ஃபேஸஸ் காட்ட மாட்டாங்க. அவங்க சப்போஸ் அது தப்பா பண்ணியிருந்தாலுமே எடிட்டிங்ல போயிடும். இது ரொம்ப நான் ஒரு விஷயம் சொல்லவா? அக்கா இல்ல ஒரே என்னன்னா நிமிஷம். நீங்க வந்துட்டு அக்கா ஒரே அகிலன் நிமிஷம். ஒரே இது நிமிஷம்ப்பா. என்னன்னா இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நானு இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இத லைவ்ல போயிட்டு இருக்குது யூடியூப்ல.
நம்ம இது. நம்ம ஸ்பேஸா? ஆமா. லைவ்லயா? ஆமா. எங்க லிங்க் போடுங்க. ஆத்தி எனக்கு ஏமா நம்ம டிஎம் பண்ண. பெர்ஃபார்மன்ஸ் வரவா? ஐயோ ஐபேட்ல வராது. ஒரு செகண்ட் வரேன். நான் எந்த ஐடி காப்பிரைட் அடிக்க போறாங்க ஹேமா. இல்ல ஆமா யூஸ்வலா வந்து அகிலன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் போடுவாங்க. அனுப்புங்க பட் அகிலன். லைவ்ல போகுதுன்னா வேற லெவல் தான். ஹேமா அப்ப கொஞ்சம் டீ மறந்துடாதீங்க. யோ நான் ஸ்டார் பக்ஸ்ல வாங்கி காஃபி தரையா கூட. விடியா சும்மா எனக்கு உயிரை எனக்கு வாங்காத. எனக்கு காஃபி வேணும் இல்ல ஹேமா. ஆமா எனக்கும் காஃபி. இப்ப யூடியூப்ல கேக்குறவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்ப இல்ல இதையும் நம்மளே கேட்பாங்க. கன்றாவியே பேசிட்டு உட்காந்துருக்கோம். இவ சிரிக்கிறா பாத்தீங்களா? ஐயோ அதுக்கெல்லாம் யாராவது வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் நேரத்துல ஒண்ணும் விடிய கவலைப்படாதீங்க, 9 பேர் தான் இல்ல பாக்குறாங்க. இல்ல ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா சொல்றேன், யூடியூப்ல போய் நீங்க ஏன் அங்க வந்து ரெக்கார்டிங் பாக்குறீங்க, இங்க வந்து லைவா பாருங்கன்னு சொல்லுவேன் நானு. ஆமா ஓகேவா? நானும் அததான் இங்க சொல்லுவேன். வாங்க, எல்லாரும் இங்க வாங்க, லைவா பாருங்க, நீங்களும் வந்து பேசுங்க, ஆமா எங்க கூட பங்கேறுங்க அப்படின்னு இங்க தான் வந்து சொல்லுவேன். திட்டுங்க, டைரக்டா வந்து திட்டுங்க. ஐயோ திட்ட ஆமா வேணாம். இல்ல இருங்க, நான் சொல்ல வர பாயிண்டே வந்துட்டு நான் லிங்க் சொல்லி கீழே ஷேர் முடிச்சிடுறேன். பண்ணிட்டேன், நீங்க பாத்தீங்களா? வந்துட்டு ஓகே ஷேர் மம்தா பண்ணிட்டேன். அகிலன் பேசுங்க பாத்துட்டு பேசுங்க இருப்பாங்க. பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க மம்தா சொல்லுங்க. எஸ் 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 நான் நான் அங்க இந்த போனா உலகத்துக்கு என்ன ஸ்பேஸ் சொல்ல எண்ட் ஆயிரும். வரேன்னா ஓகே சாரி சாரி இல்ல மம்தா, நான் அப்பால முத்தாவே இருந்து எப்பயாதான் சொல்ல பேசுது, வரீங்க, பேச அத விடுங்கப்பா. வேணாம், ஒரு நிமிஷம் மெயின் இருங்கப்பா, பாயிண்ட்டுக்கு முத்தா போங்க. பேசுங்கப்பா. அதுதான் என்னன்னா, இப்போ நீங்க கன்னி பத்தி சொல்றீங்க இல்லையா, அவங்க எனக்கு நான் கெஸ் பண்றது என்னன்னா, அவங்க கொஞ்சம் இது விட்டா காயத்ரி ரகுராம விட மோசமா போக சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட நேத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. அந்த சிக்கன் டாஸ்க், அந்த சிக்கன்ல உப்பு போடுற ஒரு இது பண்ணாங்க. அது டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. பட் அவங்க எதிர்ல வந்து அவங்க அந்த பேசின விதத்தெல்லாம் பார்த்துட்டு, ஆத்தி இது என்ன ஒரு நடிப்புடா சாமி, இல்ல அடேங்கப்பா என்ன நடிப்பு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நீங்க அது லைவ்ல ஆமா பார்த்திருந்தீங்கன்னா இல்ல தெரிஞ்சிருக்கும். நான் பிகாஸ் பார்த்தேன். யா அப்படியே என்ன சொல்லுது, ஓவர் ஆக்டிங் சொல்லவே முடியாது. ஆமா நேச்சுரல் ஆக்டிங்கா இருந்தது அது. அது ஓவர் ஆக்டிங்கே இல்ல, நேச்சுரல். ஒரு நிமிஷத்துக்கு அது கில்ட். அந்த டைம்க்கு பிரவீனுக்கு கண்டிப்பா கில்ட் ஆயிட்டு அவங்க போய் கேமரா இதுல எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதானே ஆ பானு அக்கா? ஆமா 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 இல்ல அது ஏன்னா இவங்க பிரவீனோட அந்த மாதிரி ஸ்மார்ட் மூவ். ஐயா அவங்க கேமரா இதுலலாம் போயிட்டு சாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஆஹ் ஒரு அது வந்து இப்ப பாருங்க, இப்ப நம்ம 2 பேரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு வேலை பண்றோம், எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைம்க்கு அவங்க எதிரில மட்டும் ஐயோ ஆமாவா, ஐயோ நானும் மறந்துட்டேன், சரி இருங்க ஆல்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணுவோம் அந்த விஷயத்த. பட் அவங்க அது நேத்து அப்படி கட் பண்ணல. அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்க, அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு கான்வர்சேஷன்ல இறங்கிட்டாங்க. அத பார்த்துட்டு அது ஆக்சுவலா பெருசா ஆக வேண்டியது எங்கேயோ வந்து எப்படி சொல்றது, டைவர்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அப்படிதான் ஆயிடுச்சு, டைவர்ட் ஆயிட்டு ஆமா போயிடுச்சு அது. இல்ல அந்த உப்பு மேட்ரு தான் நந்தினியோட இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த உப்பு மேட்ரை வந்து நந்தினி கிட்ட இவங்க சொல்லல சரிங்களா. அத நைட்டு வந்து அவகிட்ட சொல்லும் போது எதுக்கு சொல்லலைன்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. நீ அழுதுற, எமோஷனல் ஆயிட்ட, அந்த மாதிரி சில வேர்டிங்ஸ் விட்ட உடனே அதை வந்து அவ ஏத்துக்கல. அவளுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நீங்க அப்ப முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறீங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க, இது இது உப்பு போட்டது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. அதுதான் நேத்து. அதுவும் இந்த நான் தான் சொல்றேன்ல, இந்த கனி வந்து விஜய் பார்வதி வந்து இங்க பேசுறா அங்க பேசுறான்னு சொல்றாங்க. ஆனா கனியும் விஜய் பார்வதி பத்தி இங்க பேசுறாங்க. ஆனா அவகிட்ட போய் ரொம்ப நல்லா சிரிச்சு பேசுறாங்க. அப்ப அது வந்து டபுள் ஸ்டாண்ட் கிடையாதா? இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட், எக்ஸாக்ட்லி மை அதுதான் பாயிண்ட் டபுள் ஸ்டாண்ட். என்னன்னா, எஸ் நீங்க வந்து விஜய் பார்வதி இது வந்துட்டு என்ன ஒரு டிராபேக்னா, இந்த பட்பட் வாய்ஸ் சொல்றாங்க தெரியுங்களா, நான் எல்லாம் பண்றேன்ட்டு அப்படியே ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க. ஆனா சைலண்டா வந்து கனி பண்ணிட்டு இருக்கட்டும், அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஸ்லோ பாய்சன். எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. அதே யா அதே ஸ்லோ எந்த பாய்சன். டிஃபரன்ஸும் இல்ல. அதை ஏன் மென்ஷன் பண்ணலன்றதுதான் எனக்கு அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இன்னைக்கு அந்த இதுல இந்த எபிசோட்ல. ஏன்னா வந்துட்டு பாருங்க, அது என்னன்னா இருக்கட்டும், லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் இதுல வந்து காஃபி பவுடர் போடுவாங்க கார இதுல, ஓகேங்களா, கார குழம்புல. ஓகேங்களா, அது ஒரு மாதிரி பண்ணா, அதுவும் ஒரு சிட்கி போட்டதுக்கே வந்துட்டு பண்றது, அது ஒரு மாதிரி வார்ன் பண்ணியே விட்டாங்க. அது விளையாட்ட பண்ணாங்க, அது இதுன்னு சொன்னா கூட அவங்க வந்து நீங்க வந்து அவ்வளவு உப்பு போட்டாங்க, அவ்வளவு மிளகாத்தூள் போட்டாங்க. நம்ம பார்த்துட்டு இந்த லைவ்ல பாக்குறவங்களுக்கெல்லாம் எனக்கே பாவமா இருந்துச்சு. ஏன்னா தண்ணி மிக்ஸ் பண்றன்ற பேர்ல தண்ணியிலே உப்பு கலரி தான் மிக்ஸ் இல்ல பண்ணாங்க. மிளகாத்தூள் போட்டாங்க.
மிளகாத்தூளுங்களா ம். மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, அவங்க சாப்பிட்டுங்க நிலைமை பாருங்க. அஹ் இல்ல அப்ப நாளைக்கு கூட இந்த அந்த டாபிக் வரும். கண்டிப்பா நாளைக்கு இந்த டாபிக் வரும். இல்ல 1 செகண்ட். இதுல எல்லாம் குபீர் மூமெண்ட். ஹேமா இருங்க, நான் மறந்துடுவேன். இதுல ஒரு குபீர் மூமெண்ட் என்னன்னா, அந்த உப்பு கார சிக்கனை வந்துட்டு 1 மோர் பீஸ் கேட்டு அரோராக்கு அது மன தைரியத்தை பாராட்டுறேன். அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அத பத்தி அவங்க அட்ரஸே பண்ணலன்றதுதான் இல்ல எனக்கு அது ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட். நாளைக்கு பட் பாக்கலாம், நாளைக்கு நாளைக்கு பாக்கலாம். கண்டிப்பா இந்த டாபிக் ம். வரும். ஏன்னா வெளியில இது பேசப்பட்ட டாபிக் கன்ஃபார்மா நாளைக்கு வரும். ஹேமா கை தூக்குனீங்க. ம். நீங்க ஹோஸ்ட் எப்ப வேணா உள்ள வரலாம். இல்ல எதுக்கு இல்ல கை இல்ல தூக்கி ஆக்சுவலி வந்து டிடிஎஸ்ன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் தான் வந்துட்டு எல்லாருமே இனிய பிரதீபா ஸ்டார்டிங்லேருந்து நீ பட்டர்ஃப்ளைவோட பேசினேல, நான் இருந்தேல ஒரு 10 நிமிஷம் அங்கே அப்போ இருந்து ஆரம்பித்து லாஸ்ட் வரைய உன்னோட ரெக்கார்டிங் இல்லாத ஸ்பேஸுமே அதில் இருக்குது. ப்ரொமோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பர்சனலாக பிக் பாஸை தவிர கொஞ்சம் பர்சனலாக பேசுகிறத மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்கார்டிங் இல்லாத சேனலில் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசுவாங்க. அதையும் எடுத்து போடாதீங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. யார் வேணால் இது வந்து ரெக்கார்டிங் ஸ்பேஸு ஓப்பன் ஐடியெல்லாம் நான் லாக் கூட பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் சொல்லலை. பட் வந்து எதாவது பர்சனலாக பேசியிருந்தாங்க, அது ரெக்கார்டிங் இல்லாத ஸ்பேஸில் சொல்கிறேன் நான். அதை ஹேமா மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருங்க. ஓகே ஹேமா, ஒரே ஒரு விஷயம். இந்த வாட்டர் மில்லன் இருக்கார்ல, அவர் ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாரு சரிங்களா. திடீர்னு பிக் பாஸ் உங்க பேட்டரியை மாத்துங்கன்னு சொல்லுவாரு. இவர் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள கனிக்கிட்ட நான் இப்ப பேசினதெல்லாம் ரெக்கார்டே ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லுவாரு. பேட்டரி மாத்தாதது பிரச்சனை இல்லை, ஆனா ரெக்கார்ட் ஆயிருக்குமா, டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்னு ஒன்னு கேட்பாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட்டிங் வந்துருச்சு. அந்த ரெக்கார்டிங்ல நான் கோ ஹோஸ்ட்னு என் பேர் வருமா? வரும் அட்ரஸே வரும், மொத்தமா ஆதார் கார்டே வரும்க்கா, வரும். வரும் எல்லாமே வரும், ஒண்ணும் இருக்கு வராம இல்ல. பானு. நான் நம்ம காமெடிக்காக கேட்டேன்ப்பா. இல்ல அதுக்கு சீரியஸ் எல் இல்ல வரும் வரும். எல்லாமே இப்போ நீங்கள் வரும் பேசிட்டு வரும் இருக்க பானக்கா. எஸ்